பேரியல் நிபுணர் ஐயாவை பற்றி கண்டிப்பாக பேசணும். கடந்த ஒரு 2 மீட்டிங்கில் ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் தான் ஐயாவை நான் சந்தித்தேன். எனக்கு அப்பயே நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமிக்க விஷயமா சொன்னாங்க. என்னோடய பர்சனல் விஷயங்களே நிறையா பக்கத்துலேருந்து பார்த்த மாதிரியே சொன்னாங்க. அதோட பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, என்னோடய மனைவி ஃபோட்டோ பார்த்துட்டு என்னோடய மனைவியை பேரை சொன்னாங்க. இன்றைக்கி வரைக்கும் அது வியப்பில் ஆழ்த்துற மாதிரி தான் அந்த விஷயம் இருக்குது. ஐயாட்ட நான் நிறையா தடவை கேட்டிருக்கேன். இந்த மாதிரி விஷயங்களில் என்னையும் எங்களை மாதிரி நிறைய பேர் சிஷியர்களை நீங்கள் உருவாக்குங்க. நீசபங்க ராஜயோகம் எல்லாரும் பழைய மூல நூல்கள்லையும் சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னாக்க, நீசபங்க ராஜயோகம்னாக்க என்ன அப்படின்னாக்க, ஒரு கிரகம் நீசமடைந்து அந்த வீட்டுக்குடைய கிரகம் ஆட்சி உச்சம் பெற்று சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருந்தால், சந்திரனுக்கு கோணம்ன்ற வார்த்தையும் பல மூல நூல்களை சொல்லலை, கேந்திரன்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ கோணம் என்னத்தையும் அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி நம்ம தேவையில்லை. ஒரு கிரகம் நீசமடைந்து நீசன்ற வீட்டுக்குடைய கிரகம் ஆட்சி உச்சம் பெற்று அந்த கிரகம் சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருந்தால் நிச்சயம் அது நீசபங்க ராஜயோகமாக இருக்கும். சரி, நீசபங்கர் ராஜயோகம்னு என்னன்னா, அந்த கிரகத்தின் காரகத்தன்மைக்கு ஏற்றவாறு அந்த கிரகத்தின் காரகத்தன்மைக்கு ஏற்றவாறு அவர் ராஜயோகத்தை அடைவார். உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு வர்றேன். நீசபங்க ராஜயோகம் என்றால் என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி காரகத்தை வச்சு சொல்கிறேன். ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறேன். உதாரணத்துக்கு செவ்வாய் நீசம் கடகத்தில் இருக்காருன்னு வச்சுங்களேன், நம்ம உடனே டிகிரி லெவலில் போக வேண்டாம். அந்தளவுக்கு ரொம்ப டீப்பாக போய் அக்யூரஸியெலாம் எடுக்க வேண்டாம். செவ்வாய் நீசத்தில் இருக்கிறார், 25 28 நிற்கிறார், ரைட், இருந்து போகுது. அப்போ அந்த வீட்டுக்குரிய சந்திரன் ஆட்சி பெற்றிருக்காரு. கூடவே செவ்வாய் சந்திரன் இருக்கலாம், இல்லைன்னா ரிஷபத்தில் உச்சம் பெற்றிருக்கலாம். அப்படி இருக்கும்போது இந்த செவ்வாய்க்குரிய கிரகம் என்ன செய்யும் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு பாதிப்புனாக்க அங்கத்தில் சிறிய குறைபாடு இருக்கலாம், அல்லது உடன் பிறந்த சகோதர சகோதரி இல்லாமல் இருக்கலாம். இருந்தால் அங்கத்தில் சிறிய குறைபாடுகள், இல்லைன்னா இளமையிலேயே பிறந்து 7 வயசு 10 வயசுக்குள்ள தவறியிருப்பாங்க. இல்லை, அதுவும் இல்லைன்னாக்க பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சகோதர சகோதரிகளில் பிரச்சனை வரும். அது வரைக்கும் ஒற்றுமையாக இருந்த குடும்பம் சொத்துக்களுக்காக அடிச்சு பிடிச்சி பரம எதிரிகளாக இருப்பாங்க. இதுதான் இந்த செவ்வாயின் கருத்து, செவ்வாய் நீசமாய். ஆனால் இந்த ஒரு சம்பவம் நடந்ததுக்கப்புறம் அந்த நபருக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகத்தை அடைவார். ஒன்று ரியல் எஸ்டேட்டோ, 1க்கு 4 வீடு வாங்குவார். அதுக்கப்புறம் சொத்துக்கள் எல்லாம் வந்ததுக்கப்புறம் அனந்தம்பி ஒன்று சேரலாம். இன்னொன்று செவ்வாயின்னு அதிகாரம். இதோட சூரியன் சந்திரன் காம்பினேஷன் வந்தால் அரசாங்கத்தில் உயர் பதவி, அரசியலில் உயர் பதவி இதெல்லாம் கிடைக்கும். இப்படின்னு இதுதான் நீசபங்க ராஜயோகம். அப்படின்னா நீசபங்க ராஜயோகம்னு சொல்லிட்டு கேந்திரத்தில் நீசமாகி நீசன்றத வீட்டுக்குடையவன் ஆட்சி உச்சமாகி கேந்திரம் சந்திரனுக்கு கேந்திரம் பெற்றால் ஓகே, லக்னத்துக்கு கேந்திரம் பெற்றான்னு போய் எழுதிட்டு இருக்காங்க. ஓகே, இதில் இன்னொரு விஷயம், ஒரு ஜோதிட விதி என்னன்னா, இப்போ உதாரணத்துக்கு சுக்கிரன் நீசம் இருந்த வீட்டுக்குரிய புதன் ஆட்சி உச்சம் பெற்றான்னு வச்சுங்களேன். சுக்கிரன் நீசம் இருந்த வீட்டுக்குரிய புதன் ஆட்சி உச்சம் அப்படின்னாக்க பக்கத்தில் இருப்பார். ஆட்சி உச்சம்னா ஒன்று கண்ணிலே இருக்கணும் இல்லைங்களா, மிதனத்துக்கு போக முடியாது. 4 ரொம்ப ரேராக தான் இருக்கும். புதனுக்கு சுக்கிரனுக்கு இடைவெளி பார்த்தீங்கன்னாக்கா 4 ராசிகள் இடைவெட்டி இருக்குனாக்கா இருக்குது, நான் பார்த்துருக்கேன். நீங்கள் கேட்கலாம், 4 ராசிகள் புதன் சுக்கிரன் இடைவெளி இருக்குமானாக்கா இருந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு 1951 பார்த்துருக்கேன். இப்போ இடையிலையும் சில இந்த டேட் எனக்கு சரியாமல 1951 நான் பார்த்தேங்க அவருக்கு. அப்போ சுக்கிரன் நீசமாகி புதன் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கு, கண்ணிலே இருக்குன்னு வச்சுக்கோமே. இது சந்திரனுக்கு கேந்திரத்தில் அப்படின்னாக்கா சந்திரன் உபயராசியில் இருப்பார். இப்படி இருக்கிறது எல்லாரும் சொல்லுகின்ற நீசபங்க ராஜயோகம். இதில் அடிஷ்னல் ஜோதிட விதி என்னன்னாக்கா, குரு இருக்கார் இல்லையா, குரு அவர் எந்த கிரகம் நீசமாக இருக்கோ அவருடைய சொந்த வீட்டில் ஆட்சி வீட்டில் குரு இருக்கணும். உதாரணத்துக்கு சுக்கிரன் நீசமாக இருக்குன்னா ரிஷபத்திலோ துலாம் ராசியிலோ குரு இருக்கணும். இதே மாதிரி மற்ற கிரகங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா முதல்ல சொன்ன
நூல்களில் எழுதப்பட்ட சந்திரனுக்கு கேந்திரத்தில் ஆட்சி உச்சம் பெற்ற கிரகம் இருக்குது, ரைட்டு. நீசன்ற அந்த வீட்டுக்குரிய கிரகம் ஆட்சி உச்சம் பெற்று சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருப்பது ஓகே. ஆனால் எந்த கிரகம் நீசமாக இருக்கிறதோ அந்த நீசமான கிரகத்தின் ஆட்சி வீட்டில் குரு இருந்தால் நிச்சயமாக அந்த நீசபங்கராஜம் சிறப்பாக வேலை செய்யும் என்பது என்னுடைய அனுபவம். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள், யாருக்கா நீசபங்கராஜம் சூப்பராக இருக்காண்டு. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா, இவர் நம்ம நடிகர் விஜய் இருக்கார் இல்லையா, அவருக்கு செவ்வாய் நீசம், சந்திரன் அங்கேயே இருப்பார், பூச நட்சத்திரம் வாங்கி செவ்வாய் இருப்பார். அவருடைய உடன் பிறந்த தங்கை அவங்க 7 வயசுலேயே இறந்ததை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த பொண்ணு பேரில் வித்யா நினைக்கிறேன். அந்த பொண்ணோட வித்யா பேரை தான் இவருடைய சொந்த பிள்ளைக்கு அந்த வித்யான்ற பேரில் எழுத்துக்களை மாற்றி திவ்யான்னு பேர் வச்சுருப்பார். அந்த பொண்ணு மேலே அவ்வளோ, தங்கச்சி மேலே அவ்வளோ பாசம். அப்போ அந்த பொண்ணு இறக்கும்போது இவருக்கு வயசு ரொம்ப, இவர் அப்போ தான் ஒரு குழந்தை நட்சத்திரம் ஒரு படத்தில் நடிச்சிருப்பார். அப்போ அந்த பொண்ணு வந்ததுக்கப்புறம் ஒரு 18 வயசுலேயே ஒரு ஹீரோ ஆகிறார். 8 வருஷத்தில் இன்றைக்கி அசைக்க முடியாத நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கிறாருனாக்கா அந்த நீசபங்கராஜம் தான். அவங்க இறந்தது நான் நல்லதான்னு சொல்லவில்லை, ஆனால் இப்படி ஒரு அமைப்பு இருக்கிறது. அந்த அமைப்பை பார்க்கும்போது நம்ம சொல்கிற மாதிரி இருக்குது, அவ்வளோதான். இன்றைக்கி உங்களுக்கு தெரியும் அவர் அசைக்க முடியாத நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்குது.